இந்தி திணிப்பு, இந்துத்துவா திணிப்பு, இதுதான் மோடியோடும் பிஜேபியோடும் பிறந்த கொள்கை. 3 மொழிகளை திணிப்பது தேசிய கல்விக் கொள்கையின் பெயரால், அதற்கு பணம் கொடுப்பது என்ற கொள்கையை மாற்றிக்கொண்டு பணம் மட்டும் தாருங்கள், 3 மொழிகளை விட்டு விடுங்கள் என்று இவர் சொன்னால், தேசிய கல்விக் கொள்கைக்கு 2800 3000 கோடி உனக்கு கொடுப்பதே 3வது மொழியாக இந்தியை திணித்து, இந்தி வரக்கூடாத பகுதி என்று இந்தியாவில் எந்த பகுதியும் கிடையாது. இந்தியாவின் பொதுமொழியாக இந்தியாவை ஆக்கிவிட்டால் ஒரு மொழி வைத்து உலகாளலாம் என்று அவர்கள் கருதுகிறார்கள். டிவிகே ஹேஸ் அலையன்ஸ் வித் காங்கிரஸ், பட் காங்கிரஸ் ஹேஸ் அலையன்ஸ் ஒன்லி வித் டிஎம்கே அப்படின்னு சொல்கிறார். அதாவது ஒரு பழமொழி சொல்லுவார்கள், அவளுக்கு இவன் மீது இவனுக்கு அவள் மீது ஆசை, அவளுக்கு எவன் மீதோ ஆசை என்று சொல்லுவார்கள். அது மாதிரி தாவேக்காவுக்கு காங்கிரஸ் மீது ஆசை, காங்கிரஸுக்கோ திமுக மீது ஆசை என்று அவர் சொல்லுகிறார். நம்முடைய சிவகுமார், அதாவது ஊழல் தான் எங்களுடைய வாழ்க்கை முறை என்று கருணாநிதி தொடங்கி வைக்கிறார். அதையே ஸ்டாலின் பின்பற்றுகிறார், அதையே உதயநிதி பின்பற்றுகிறார், அதையே இன்பநிதி பின்பற்றுகிறார். சிறைக்கு போகின்ற கைதிகளை எல்லாம், குற்றவாளிகளை எல்லாம் மந்திரிகளாக்குகிறார்கள். நாங்கள் எது வேண்டுமானாலும் செய்வோம், 40 அடி ரோட்டை 30 அடி ரோடாக போடுவோம், 100 கிலோமீட்டர் தூரத்துக்கு. KN மீது நாங்கள் நடவடிக்கை எடுக்க விட மாட்டோம். 38,000 கோடி மண்ணில் சுரண்டினால் 4,000 கோடி வரவு வைப்போம், 34,000 கோடியை கலெக்டர்கள் சுரண்டி விட்டார்கள் என்பது போல அவர்கள் தலையில் போட்டு விடுவோம். எந்த அட்டூழியங்கள் வேண்டுமானாலும் செய்வோம். பிறகு உங்கள் மகன் மேட்னி ஷோ பார்ப்பதற்கு 1000 ரூபாய் தருகிறோம், நீங்கள் கை செலவு சொன்னதுக்கு 1000 ரூபாய் தருகிறோம், உங்கள் மகளுக்கு வர 1000 ரூபாய் தருகிறோம், கோடை செலவுக்கு 2000 ரூபாய் தருகிறோம், பிறகு நாங்கள் கட்சியிலிருந்து உனக்கு ஒரு ஓட்டு போடுவதற்கு 10,000 தருகிறோம், நீ எங்கே போய் விடுவா என்று கருதினார்கள். எல்லாவற்றையும் வாங்கி கொண்டு அடித்தார்கள் உன் தலையில் சாணியை. இன்னமும் என்ன ஆராய்ச்சி செய்கிறாய்? அதாவது விஜய் வேவ் ஒன்று இருந்தது என்பதை நாம் கவனிக்க தவறிவிட்டோம். விஜய் வேவ் எப்படி வந்தது? இந்த பிஜேபி ஜெயிக்காது என்று பிஜேபிக்காரன்னு நினைக்கிறானே, அண்ணாமலையை நீ போய் வேறு சட்டையை மாட்டிக்கொண்டு நீ அரசியல் செய்கின்ற, அங்கிருந்து பணம் அனுப்புகிறார்கள், மோடி ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புகிறார் என்றால், தனி கட்சி இப்போ ஆரம்பிக்கிறாரு. ஆமாம், ஆரம்பிக்கிறார் என்றால் அவர் யாரும் இல்லை. இது எங்கேயாவது உலகத்தில் காத்திருந்து அவர்களிடம் ஆசீர்வாதம் வாங்கி கொண்டு வந்து எவனாவது ஆதரிப்பானா? அவரை எதிர்க்கிறவன் திமுகவில் எழுதி வச்சு படிக்காமல் சொந்தமாக யோசித்து பேசுகிறவன் ஒருத்தம் கூட கிடையாது. அது ஒரு குடும்ப ஆட்சி. எதுவாக இருந்தாலும் மந்திரி பதவிக்கு உள்ள மதிப்புள்ள எதிர்க்கட்சி தலைவர் பதவியை நாங்கள் எப்படி இன்னொருத்தனுக்கு கொடுக்க முடியும்? அப்புறம் அவன் நாளைக்கு முதலமைச்சராக வேண்டும் என்பா? இது தேவையா எங்களுக்கு? திமுக அழிந்தால் எங்களோடு அழியும், அழியும், உங்களோடு அழியும். நீங்கள் மாறவே மாட்டீங்க. சித்திரை ஒன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட தமிழ்நாடு தன்னுரிமை கழக நிறுவனர் தான் இணைஞ்சிருக்காரு, திரு பழ கருப்பையா அவர்கள். வணக்கம் சார். சார், இப்போ தமிழக முதலமைச்சர் 2வது முறையாக டெல்லியில் நிதி ஆயோக் கூட்டத்துக்கு கலந்துக்க போயிருக்காரு. ஸோ அங்கே தமிழக வளர்ச்சிக்காக நிறைய நிதி உதவி கேட்டிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மும்மொழி கொள்கைலாம் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் வலியுறுத்தியிருக்காரு. அது போக மேகதாது அணை, அதுக்கப்புறம் +2க்கு நீட் தேர்வுலாம் இருக்கக்கூடாது, இந்த மாதிரி பல கோரிக்கைகளை அவர் அங்கே முன் வச்சிருக்காரு. அவர் முன் வச்சதெல்லாம் சரிதான். அதாவது கோரிக்கைகளாக வைத்து அவற்றை நிறைவேற செய்வது என்பது நடக்கக்கூடிய காரியம் இல்லை. ஏனென்றால் பாம்பு கொத்தாதே என்பதும் ஓனாய் கடித்து குதறாதே என்பதும் வேண்டுகோள்களால் நடக்கக்கூடிய காரியமில்லை. இந்தி திணிப்பு, இந்துத்துவா திணிப்பு, இதுதான் மோடியோடும் பிஜேபியோடும் பிறந்த கொள்கை. 3 மொழிகளை திணிப்பது தேசிய கல்விக் கொள்கையின் பெயரால், அதற்கு பணம் கொடுப்பது என்ற கொள்கையை மாற்றிக்கொண்டு பணம் மட்டும் தாருங்கள், 3 மொழிகளை விட்டு விடுங்கள் என்று இவர் சொன்னால் நடக்கக்கூடிய காரியமில்லை. பாம்பு கொத்தாமல் இருக்காது, ஓனாய் குதறாமல் இருக்காது. அதுபோல் அவர்களும் இந்த மும்மொழி கொள்கையை இந்த பிறப்புக்கு பிஜேபி விடாது. இந்தி கொள்கை அவன் அதை திணிப்பதற்காகத்தான் பணமே கொடுக்குறான் உனக்கு. தேசிய கல்விக் கொள்கைக்கு 2800 3000 கோடி உனக்கு கொடுப்பதே 3வது மொழியாக இந்தியை திணித்து, இந்தி வரக்கூடாத பகுதி என்று இந்தியாவில் எந்த பகுதியும் கிடையாது. இந்தியாவின் பொதுமொழியாக இந்தியாவை ஆக்கிவிட்டால் ஒரு மொழி வைத்து உலகாளலாம் என்று அவர்கள் கருதுகிறார்கள். ஒரு மொழி வைத்து உலகாளலாம். இப்பொழுது ஒரு மொழி இல்லை, 100 மொழி இருக்குது. ஒரு மொழி வைத்து உலகாள்வதற்காக அவர்கள் வகுத்திருக்கின்ற திட்டம் அது. அதை போய் நீ பாம்பே பாம்பே நச்சுப்பல்லை விட்டு விடு,
என்று நீங்கள் வேண்டுகோள் விடுத்தால் ஆக போகின்ற காரியம் என்ன? யூ ஹாவ் டு ஃபைட் அகன்ஸ்ட் ஹிம். அதுக்கு முதல்ல உனக்கு யூ ஷுட் ஹேவ் கன்விக்ஷன். உனக்கு உறுதிப்பாடு இல்லை, மன உரம் இல்லை, கொள்கை தெளிவில்லை. இப்படி போய் வேண்டுகோள் விடுத்து கொண்டு ஓரஞ்சாரங்களில் அவரை அழைத்து கொண்டு, ஐயா இந்த விண்ணப்பங்களை எல்லாம் நிறைவேற்றி தாருங்கள் என்று முறையிட்டு கொண்டு திரியலாமே தவிர உன்னால் செய்ய முடிந்தது ஒன்றுமில்லை. திமுகவும் இதே மாதிரியான வலியுறுத்தல் தான் வச்சாங்க. ஸோ இவரும் அதே மாதிரி எடுத்துன்னு போய் வைக்கிறாரு. இல்லைன்னா இவர் வேறு விதமாக ஏதாச்சும் வலியுறுத்தல் கோரிக்கை இல்லை, வச்சிருக்கீங்க? திமுக வைத்தார்கள். பிறகு திமுக எங்களுக்கு அந்த கல்விக் கொள்கையும் வேண்டாம், அவருடைய பணமும் வேண்டாம் என்று உறுதியாக நின்றார்கள். விஸ்வகர்மா திட்டம் என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார் மோடி. அது 22 ஜாதிக்கு ஒவ்வொரு தொழில் செய்கின்றவனுக்கும் 5 லட்சம் ரூபாய் மானியம் கொடுக்கின்ற திட்டம். அதில் ஆசாரி, குயவர் என்று எல்லா சமூகத்தைச் சேர்ந்தவர்களும் இருந்தார்கள். அவர்களெல்லாம் மோடி பக்கமாக போய்விடுவார்கள் என்று அஞ்சி, ஜாதியின் பேரால் நீ கொடுக்குறாய், நாங்கள் எதிர்க்கிறோம் என்று சொல்லிவிட்டு, வேண்டாம் என்று சொல்லிவிட்டு, அதே ஜாதிகளுக்கு வேறொரு பேர் வைத்து ஸ்டாலின் கொடுத்தார். புரிகிறதா? அதனாலே ஒரு திட்டம் என்று வந்தால் அந்த திட்டத்துக்குரிய பணத்தை திட்டத்தை நிறைவேற்றினால் கொடுப்பார்கள், இல்லாவிட்டால் கொடுக்க மாட்டார்கள். அதை சட்டம் அனுமதிக்காது. எதற்காக அந்த பணம் ஒதுக்கப்பட்டதோ, சாலை போடுவதற்காக ஒதுக்கப்பட்ட பணத்தில் நீ ஏழைகளுக்கு வீடு கட்ட முடியாது. ஒதுக்கியாகிவிட்டது என்று சொன்னால் பிறகு மாற்றி ஒதுக்க வேண்டுமே தவிர அதை மாற்ற முடியாது. அதனாலே அந்த திட்டங்களை வேண்டாம் என்று தான் நீ சொல்ல முடியும். இதெல்லாம் நாங்கள் 3 மொழிகளை எதிர்க்கிறோம், ஆனால் நீங்கள் எங்களுக்கு பணம் மட்டும் தாருங்கள், உங்களுடைய கல்விக் கொள்கை வேண்டாம் என்றால் நீ என்ன செய்ய வேண்டுமென்றால், நீ எதற்கு எங்களுடைய கல்வியை வைத்துக் கொள்கிறாய்? கல்வி உன்னுடைய வேலை இல்லை. சீனாவோடு போராடுகிற வேலையை நீ பார். ஒழுங்காக ரிசர்வ் வங்கியை வைத்துக்கொண்டு நோட்டடித்து பொருளாதாரத்தை கட்டுக்குள் வைத்துக் கொள்கிற கொள்கையை நீ பார். இது உன்னுடைய வேலை இல்லை என்று சொல்லி காலப்போக்கில் நாம் இந்த கல்வியையும் மருத்துவத்தையும் முழுமையாக மாநில துறைகளாக ஆக்குவதை விட்டுவிட்டு ஒவ்வொரு தரமும் போய் பவதி பிச்சாந்தேயி என்று பிச்சை பாத்திரத்தோடு இருக்கிறீர்கள். கண்ணதாசன் சொன்னார், டெல்லி நகரிலும் பாத்திரம் தூக்கி திரிவான் தமிழன் இன்னாட்டு மன்னன் என்று சொன்னார். அங்கேயும் போய் பிச்சை பாத்திரத்தோடு திரிவானான். பேசுவது திராவிட நாடா, கொள்கை திராவிட கொள்கையா? டெல்லிக்கு போய் எதிரி வீட்டிலும் பிச்சை பாத்திரத்தை ஏந்தி கொண்டு திரிவான் இவன் என்று அவர் எழுதுகிறார். அது மாதிரியான செயலாக இது இருக்கிறதே தவிர இணக்கமாக அது ஓனாய் தன்னுடைய குணத்தை விடாது, பாம்பு தன்னுடைய இயல்பை விடாது. இதெல்லாம் வடநாட்டுக்காரர்கள், அதுவும் இந்துத்துவக்காரர்கள், இந்திய அடிப்படையாக கொண்டவர்கள் ஒரு காலத்திலும் மாற மாட்டார்கள். அதே சமயத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கூட கூட்டணி, தாவேக்க கூட்டணி வச்சிருக்க சமயத்தில் கர்நாடகாவும் காங்கிரஸ் கூட தான் கூட்டணி வச்சுருக்காங்க. ஸோ அந்த கர்நாடகாவுடைய முதலமைச்சர் விஜய், தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய்க்கு மெச்சூரிட்டியே இல்லை அப்படின்ற மாதிரி விமர்சிக்கிறாங்க. உன்னுடைய தொலைபேசிட்டு தான் நான் பார்த்தேன். ரொம்ப அநியாயமான பேச்சு. விஜய் இஸ் அன் இம்மெச்சூர்ட் பர்சன் என்று சொல்லுகிறார். விஜய் இஸ் அன் இம்மெச்சூர்ட் பர்சன் என்று சொல்லுகிறார். காங்கிரஸ் ஹேஸ் அலையன்ஸ் வித் டிஎம்கே. ஆனாலும் டிவிகே சேஸ் இட் ஹேஸ் அலையன்ஸ் வித் காங்கிரஸ். டிவிகே ஹேஸ் அலையன்ஸ் வித் காங்கிரஸ், பட் காங்கிரஸ் ஹேஸ் அலையன்ஸ் ஒன்லி வித் டிஎம்கே அப்படின்னு சொல்கிறார். அதாவது ஒரு பழமொழி சொல்லுவார்கள், அவளுக்கு இவன் மீது இவனுக்கு அவள் மீது ஆசை, அவளுக்கு எவன் மீதோ ஆசை என்று சொல்லுவார்கள். அது மாதிரி தாவேக்காவுக்கு காங்கிரஸ் மீது ஆசை, காங்கிரஸுக்கோ திமுக மீது ஆசை என்று அவர் சொல்லுகிறார். நம்முடைய சிவகுமார் கர்நாடக முதலமைச்சர் சொல்லுகிறார். டிவிகே இஸ் வித் காங்கிரஸ், பட் காங்கிரஸ் இஸ் வித் டிஎம்கே அப்படின்னு பேசியிருக்கிறார். விஜய் இஸ் அன் இம்மெச்சூர்ட் பர்சன். அதாவது உன்னை பற்றி அபிப்பிராயம் சொல்வதற்கு பக்கத்து மாநிலத்து முதலமைச்சர் இவ்வளவு கேவலமான அபிப்பிராயம் சொல்லுவாரே, ஆனால் உன் கையிலே இந்த நாடு என்ன பாடுபட போகிறதோ என்கின்ற கவலை எல்லாருக்கும் ஏற்படும். யூ ஆர் அன் இம்மெச்சூர்ட் பர்சன் என்று இன்னொரு மாநில முதலமைச்சர் சொல்லுகிறார். இன்னொரு கூட்டணியில் இருக்கிற கட்சியினுடைய மாநில முதலமைச்சர் சொல்லுகிறார். இதான் இட் இஸ் அன் எஸ்டிமேட் ஃபார் யூ. நீ என்ன விரும்பினாலும், உன்னுடைய ரசிகர்கள் என்ன விரும்பினாலும், உன்னை பற்றிய கருத்தோட்டம் இதுதான். அதனாலே அன் இம்மெச்சூர்ட் பர்சன் இஸ் ரூலிங் அவர் கண்ட்ரி. அது எவ்வளவுக்கு சரியாக இருக்குமென்று எனக்கு தெரியவில்லை. அதனாலே சொல்லுகிறேன், நீ ஒரு காங்கிரஸ்காரனை ராஜ்யசபா உறுப்பினராக்குகிறாய். உன்னிடம் 107 பேர் இருக்கிறார்கள். நியாயமாக தாவேகா தன்னுடைய முதல் ராஜ்யசபா உறுப்பினரை அனுப்பியிருக்க வேண்டும். அனுப்பி மோடியினுடைய
இந்தி கொள்கை, இந்துத்துவா கொள்கை இவற்றுக்கெல்லாம் எதிராக பேசுவதற்கு ஒரு மனிதனை தயாரித்திருக்க வேண்டும். அது இல்லாமல் காங்கிரஸ்காரனை கூப்பிட்டு நாம் போய் எதிர்த்தால் மோடி நம் மீது கடுமையாக இருப்பார். ஒரு தொலை நடுங்கிய கூட்டம் இது. இது ஒரு உறுதி இல்லாத கூட்டம் இது, இந்த விஜய் கூட்டம். அதனாலே காங்கிரஸை அனுப்பிவிடுவோம், அவன் என்னன்னு தொலையட்டும், நாம் போய் அவரை எதிர்த்தோம் என்று மோடி நம் மீது வன்மம் கொள்ள வேண்டாம் என்று கருதி ஒரு காங்கிரஸ்காரனை தேர்ந்தெடுத்து அனுப்பினால் அவன் வெளியே வந்தவுடன், தேர்ந்தெடுக்கப்பட்டு தேர்வு செய்யப்பட்டு வெளியே வந்தவுடன் பத்திரிகை செய்தியாளர்கள் கேட்கிறார்கள், மேகதாதுவை பற்றி உங்களுடைய நிலைப்பாடு என்ன? அதெல்லாம் பேசாது என்று சொல்லிவிட்டு ஓடுகிறார். ஏனென்றால் அதை மேகதாதுவை கட்டுகிறேன் என்று சொல்லுவோம் கர்நாடக காங்கிரஸ்காரன், இவர் ஒரு காங்கிரஸ்காரன். நான் கேட்கிறேன், மேகதாதுவுக்கு எதிராக பேச முடியாத ஒரு கேவலமான துரோகியை, தமிழ்நாட்டுக்கு எதிரான துரோகியை தமிழ்நாட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள், அந்த 107 எம்எல்ஏக்களும் இந்த ராஜ்யசபா உறுப்பினரை தேர்ந்தெடுக்கிறார்கள். ஆகவே இது தமிழ்நாட்டு மக்களின் தேர்வு. தமிழ்நாடு தன்னுடைய தலையிலேயே மண்ணை வாரி போட்டு கொண்டது போல ஒரு கேவலமான ஒரு மனிதனை ராஜ்யசபா உறுப்பினராக்கி காங்கிரஸின் சார்பாக அனுப்பி வைத்து நம்முடைய நலனுக்காக பேச வேண்டிய ஒரு உறுப்பினரை இழந்து விட்டார்கள். நமக்கு எதிரியாக இருக்கக்கூடிய ஒருவனை வலுப்படுத்தி இருக்கிறார்கள். அதான் இதனுடைய பொருள். அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா இந்திய கூட்டணி நடந்துச்சு. அதில் திமுகவும் போயிட்டு பங்கு பெறலை, தாவேக்காவும் போயிட்டு பங்கு பெறலை. ஸோ இப்போ தாவேக்கா இந்திய கூட்டணியில் பங்கு பெறது இந்தியா கூட்டணி. ஸோ இந்தியா கூட்டணியில் பங்கு பெறது சரியான. திமுக சொல்லிவிட்டது, எங்களுக்கு அவர்களோடு கூட்டு இல்லை, முறிந்து விட்டது என்று சொல்லிவிட்டது. இவர்கள் போக மாட்டார்கள். இது ஒரு தொலை நடுங்கிய கூட்டம். தமிழ்நாட்டினுடைய நலன் இவர்களுடைய கையில். இட் இஸ் நாட் சேஃப் இன் தேர் ஹேண்ட்ஸ். இதுதான் இப்பொழுது உள்ள நிலைமை. பத்திரமாக இருக்க முடியாது. எப்பொழுது மாநில நலன்களை பாதிக்கக்கூடிய கட்சியாக பிஜேபி இருக்கிறதோ அப்பொழுது அந்த கட்சிக்கு எதிராக செயல்படக்கூடியவர்களாக அந்த கூட்டணியில் பங்கு பெற்று தங்களுடைய கடமையை ஆற்ற வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் அவருடைய எதிர்ப்பு நமக்கு வந்துவிடக்கூடாது என்று கருதுகின்ற ஒரு முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்கு எதிரான எல்லாவற்றையும் வரவழைத்து விடுவார். அது மத்திய அரசு கூட ஒரு நட்புறவோடு இருக்கிற மாதிரி சொல்கிறாங்களே சார். நட்புறவு என்பது இட் இஸ் நாட் ஏ டோட்டல் சரண்டர். ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் டிஃபரண்ட், சரண்டர் இஸ் டிஃபரண்ட். யூ ஹவ் சரண்டர்ட் தி ஃபீட் ஆஃப் மோடி. யூ ஆர் நாட் ரெடி டு அப்போஸ் மோடி ஈவன் இன் பார்லிமெண்ட் அண்ட் ஈவன் இன் அவுட் சைட். எங்கேயும் உன்னால் இருக்க முடியாது. நீ வெளியே பேசுவதும் இல்லை, பாராளுமன்றத்திற்கு பேசுவதற்குரிய வாய்ப்பை நீ பெறவும் பயன்படுத்தி கொள்ளவும் இல்லை. அதனால் நமக்கு கடுமையான எதிரியோடு மோதிக்கொண்டு தமிழ்நாட்டினுடைய நலனை காப்பாற்றக்கூடிய கட்சியாக இது இல்லாமல் போன காரணத்தினால் தமிழ்நாட்டு நலன்கள் மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கப்படும். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, டெல்லியில் விஜய் அவர்களுக்கு ஒரு தனி பவர் இருக்குது. டெல்லி விஜய் டெல்லியோட கட்டுப்பாட்டில் இருக்காரு அப்படின்ற மாதிரி சில வதந்திகள் போகுது. என்னென்னா 2036 விஜய் அவர்களுக்கு பிஎம் ஆகிற அளவுக்கு ஒரு மவுஸ் இருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. இந்த ஜோசிய முட்டாள்களெல்லாம் சொல்வதை கேட்டுக்கொண்டு நாம் விவாதிக்க முடியுமா? நான் சொல்லுகிறேன், நீ தமிழ்நாட்டு ஆட்சியவே காலப்போக்கில் இழந்து விடுவாய். அவ்வளவுக்கு யூ ஹேவ் நோ கன்விக்ஷன் அட் ஆல். உனக்கு கன்விக்ஷனும் இல்லை, உறுதிப்பாடும் இல்லை, கொள்கை தெளிவும் இல்லை, தனித்து சிந்தித்து முடிவெடுக்கக்கூடிய ஆற்றலும் இல்லை. சரி, நல்ல ஆட்களை அறிவுள்ளவர்களை பக்கத்தில் வைத்து கொண்டு யோசனை கேட்கிறாய் என்றால் கிடையாது. லாட்டரி சீட்டு குடும்பத்தினுடைய கையில் ஆட்சியை ஒப்படைத்து விட்டு மல்லாக்கப்படுத்து கிடக்கிறாய். இந்த நாடு நாசமாய் போய்விடுமோ என்ற கவலை எங்களுக்கு இருக்கிறது. திமுக போன்ற ஒரு கொடிய காட்டு விரியன் பாம்பு அடிபட்டது என்பது குறித்து நாம் மகிழ்ச்சி அடைகின்ற போது, அதாவது ஊழல் தான் எங்களுடைய வாழ்க்கை முறை என்று கருணாநிதி தொடங்கி வைக்கிறார். அதையே ஸ்டாலின் பின்பற்றுகிறார், அதையே உதயநிதி பின்பற்றுகிறார், அதையே இன்பநிதி பின்பற்றுகிறார். சிறைக்கு போகின்ற கைதிகளை எல்லாம், குற்றவாளிகளை எல்லாம் மந்திரிகளாக்குகிறார்கள். நாங்கள் என்று வேண்டுமானாலும் செய்வோம். 40 அடி ரோட்டை 30 அடி ரோடாக போடுவோம். 100 கிலோமீட்டர் தூரத்துக்கு. KN மீது நாங்கள் நடவடிக்கை எடுக்க மாட்டோம். 38,000 கோடி மண்ணில் சுரண்டினால் 4,000 கோடி வரவு வைப்போம். 34,000 கோடியை கலெக்டர்கள் சுரண்டி விட்டார்கள் என்பது போல் அவர்கள் தலையில் போட்டு விடுவோம். எந்த அட்டூழியங்கள் வேண்டுமானாலும் செய்வோம். பிறகு உங்கள் மகன் மேட்னி ஷோ பார்ப்பதற்கு 1000 ரூபாய் தருகிறோம், நீங்கள் கை செலவு சொன்னதற்கு 1000 ரூபாய் தருகிறோம், உங்கள் மகளுக்கு வர 1000 ரூபாய் தருகிறோம்,
கோடை செலவுக்கு ஒரு 2000 ரூபாய் தருகிறோம், பிறகு நாங்கள் கட்சியிலிருந்து உனக்கு ஒரு ஓட்டு போடுவதற்கு ஒரு 10,000 தருகிறோம், நீ எங்கே போய் விடுவா என்று கருதினார்கள். எல்லாவற்றையும் வாங்கி கொண்டு அடித்தார்கள் உன் தலையில் சாணியை. சரி, இன்னமும் என்ன ஆராய்ச்சி செய்கிறாய்? ஆமாம் சார். அதாவது விஜய் வேவ் ஒன்று இருந்தது என்பதை நாம் கவனிக்க தவறிவிட்டோம். விஜய் வேவ் எப்படி வந்தது? விஜய் ஒன்றுக்கும் பத்தாத ஆள். விஜயின் மீது வெற்றி திணிக்கப்பட்டது. விஜய் வேடிக்கையாக உள்ளே வருகிறார், கொஞ்சம் பேரை நிறுத்துகிறார், ஆள் கிடைக்கவில்லை. எந்த கட்சியிலிருந்து வந்தாலும் சரி, நாய் வந்தாலும் நிறுத்துவார், நரி வந்தாலும் நிறுத்துவார், பூனை வந்தாலும் நிறுத்துவார், எலி வந்தாலும் நிறுத்துவார். எந்த கட்சியிலிருந்து எவன் வந்தாலும் சரி அவனை வேட்பாளராக்குவார். அவன் எதிரியிடம் பணம் வாங்கி கொண்டு படுத்து விட்டாலும் அவனை விசில் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சு மந்திரியாக ஆக்குகிறார்கள் நம்முடைய மக்கள். அவ்வளவு கேவலமாக இந்த தேர்தல் நடந்தது. அவ்வளவு கோபம். இது கேவலம் இல்லை, இது அவ்வளவு கோபம். அதாவது வெற்றி பெற்று போகின்றவனுக்கு நாடாள தெரியுமா என்பது கேள்வி இல்லை. இவனை தோற்கடித்து இவனுடைய வரலாற்றுக்கு முடிவெழுத வேண்டும் என்று திமுக ஆட்சியை பற்றி நினைத்தார்கள். திமுகவுக்கு வழக்கமான மாற்று தானே அதிமுக. இப்படித்தானே 50 ஆண்டுகளாக நடந்தது. ஆகவே திமுக ஒதுங்கியிரும் பிள்ளா என்று சொல்லிவிட்டு தூக்கி விட்டார்கள் அவர்கள். இன்னமும் இந்த அதிமுக பாஜகவோடு சேராமல் பாஜகவினுடைய சேர்ந்ததினுடைய விளைவு அதிமுக ஒரு எடுபடி பிள்ளையாக ஆகிவிட்டது. இந்த பிஜேபி ஜெயிக்காது என்று பிஜேபிக்காரனே நினைக்கிறானே. அண்ணாமலையை நீ போய் வேறு சட்டையை மாட்டிக்கொண்டு நீ அரசியல் செய்கின்ற, அங்கிருந்து பணம் அனுப்புகிறார்கள், மோடி ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புகிறார் என்றால், தனி கட்சி இப்போ ஆரம்பிக்கிறார். ஆமாம், ஆரம்பிக்கிறார் என்றால் அவர் யாரும் இல்லை. இது எங்கேயாவது உலகத்தில் காத்திருந்து அவர்களிடம் ஆசீர்வாதம் வாங்கி கொண்டு வந்து எவனாவது ஆதரிப்பானா? அவரை எதிர்க்கிறவன். அவர் நான் எதிர்க்க மாட்டேன் யாரையும், என்னுடைய எதிர்க்க மாட்டார். விஜயை தான் எதிர்ப்பார். அவர் விஜயை எதிர்ப்பதற்கு மட்டும்தான் அவர் வந்திருக்கிறாரு. அவர் கையாள் யாருக்கு கையாளுனா, அவர் பாம்பு பிடிக்கிறவனுக்கு கையாளு, மத்திய அரசாங்கத்துக்கு கையாளு. அதனால் அவருக்கு வேலை மோடியை எதிர்ப்பதல்ல, இந்துத்துவாவை எதிர்ப்பதல்ல, இந்தியை எதிர்ப்பதல்ல, தமிழர் நலனுக்கு எதிரான எந்த ஒன்றையும் எதிர்ப்பதல்ல. விஜயினுடைய பொக்கை அரசியலை வெளிப்படுத்தி அந்த இடத்தில் தான் நின்று கொள்ளலாம் என்று நினைக்கிறார். இது அதிமுகவுக்கு புரிய வேண்டும், இது திமுகவுக்கு புரிய வேண்டும். திமுக இனிமேல் மாறுவது எளிதில்லை. ஏனென்றால் மறுபடியும் உதயநிதி தானே எதிர்கட்சி. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருக்கும் எழுதி வைத்து தான் படிக்க தெரியும், எதிர்கட்சி தலைவருக்கும் எழுதி வைத்து தான் படிக்க தெரியும். ஒரே தரத்திற்கு 2 பேர் இருக்கிறார்கள் பாருங்கள். நான் சொல்கிறேன், இந்த திமுகவில் எழுதி வச்சு படிக்காமல் சொந்தமாக யோசித்து பேசுகிறவங்க ஒருத்தம் கூட கிடையாது. அது ஒரு குடும்ப ஆட்சி. எதுவாக இருந்தாலும் மந்திரி பதவிக்கு உள்ள மதிப்புள்ள எதிர்கட்சி தலைவர் பதவியை நாங்கள் எப்படி இன்னொருத்தனுக்கு கொடுக்க முடியும்? அப்புறம் அவன் நாளைக்கு முதலமைச்சராக வேண்டும் என்பா. இது தேவையா எங்களுக்கு? திமுக அழிந்தால் எங்களோடு அழியட்டும், அழியும், உங்களோடு அழியும். நீங்கள் மாறவே மாட்டீர்கள். மறுபடியும் உதயநிதி தான் எதிர்கட்சி தலைவர், மாறவே மாட்டீர்கள். இன்றைக்கும் உங்களுக்கு அது புரியவில்லை. ஏன் தோற்றோம்? தெர் வாஸ் ஏ விஜய் வேவ். நாம் அதை கணிக்க தவறிவிட்டோம். இன்னைக்கும் இப்பவும் ஒரு கூட்டத்தொடர் வச்சு நம்ம ஏன் தோத்தோம் அப்படின்னு சொல்லி இன்னமும் நீ தோற்றதற்கான காரணம் உன்னுடைய ஊழல், நீ தோற்றதற்கான காரணம் உன்னுடைய அயோக்கியத்தனமான ஆட்சி, நீ தோற்றதற்கான காரணம் செந்தில் பாலாஜி போன்ற கிரிமினல்கள். அப்புறம் இதெல்லாம் புரியாமல் நீ தோற்றதற்கு, அதாவது ஒரு கைதியை கொண்டு போய் சிறையில் வைத்தால் அவனை மந்திரியாக்குகின்ற ஆட்சியை ஒழிக்க வேண்டும் என்று மக்கள் நினைத்தால் அதனுடைய விளைவாக யோகவசமாக விஜய் வெற்றி பெறுகிறார். திறமையினால் அல்ல, கோட்பாடுகளால் அல்ல. அவருக்கு அஞ்சலை மாலையும் தெரியாது, பெரியாரையும் தெரியாது, அம்பேத்கரையும் தெரியாது. அவருக்கு தெரிஞ்சது வேறு சில ஆளுங்க. வாழ்நாள் முழுவதும் என்ன யாரோ அவருக்கு தெரியும். அவருடைய கதாநாயகிகளுக்கு தான் அவருக்கு தெரியுமே தவிர இவர்களெல்லாம் தெரிவதற்கு வாய்ப்பில்லை. ஆனாலும் கூட அவர் வெற்றி அவர் மீது திணிக்கப்பட்டது. இட் ஹேட் பீன் த்ரஸ்ட் அப்பான் ஹிம். நம்முடைய விஜய் மீது வெற்றி திணிக்கப்பட்டது. அதனால் தாங்க முடியல. எவ்வளவு காலத்திற்கு இது தாங்குகிறது என்று எனக்கு தெரியாது. அது கல்குவாரிகளையெல்லாம் மூடிவிட்டதாக, 2000 கல்குவாரிகளை மூடிவிட்டதாக அந்த அமைச்சர் சொல்லுகிறார். அவர்கள் எவ்வளவு ஊழல் செய்தார்கள், எவ்வளவு கல் வெட்டி எடுத்தார்கள், எதற்கு பணம் கட்டினார்கள்? கட்டவில்லை. இதற்கு துணையாக இருந்த அதிகாரி யார்? எல்லாரையும் கைது செய்தாயா நீ? மூடி விட்டோம் என்று சொன்னால் அப்புறம் அதற்குரிய தொகை வர வேண்டாமா நமக்கு? அவனுக்கு துணை போகிறாயா நீ? அவனை காப்பாற்றுகிறாயா நீ?
இது ஒரு மந்திரிக்கு புரிய வேண்டாம்? இதுதான் இந்த அரசு. ஆகவே இந்த மாதிரி காங்கிரஸ்காரனை ராஜ்யசபாவுக்கு அனுப்புவது, மேகதாதுவை இழப்பது என்ன, இப்படி எல்லாவற்றிலும் இந்த அரசு தமிழர் நலனுக்கு பாதுகாப்பாக இல்லை. ஆனால் இன்னமும் வந்து திமுக வந்து தாவேக்கா விமர்சித்த தவிர காங்கிரஸ் வந்து ரொம்ப கடுமையாக விமர்சிச்சுட்டு வருது சார். திமுக ஆமாம் ஆமாம் விமர்சிக்கும்ல, அவனுக்கு துரோகம் பண்ணிட்டான்னு சொல்லும்ல. இந்த சிதம்பரம் போய் என்ன செஞ்சார், ராகுல் காந்தி தொடக்கத்திலேயே விஜயோடு போக வேண்டும் என்று விரும்பினார். இவனுக்கு ஒன்றும் தெரியாது, நம்மளே எல்லாத்தையும் தலைமையாக இருந்து அமுக்கிக்கலாம்னு நினச்சார் அவர். இந்த பானா சிதம்பரம் திமுகவினுடைய கையாளு. அவர் போய் மூப்பனார் மாதிரி நான் ஒரு கட்சி ஆரம்பித்து தனி கட்சி வைத்து ஒரு 20 பேருக்கு நீங்கள் எம்எல்ஏ இழந்தாருங்கள், நாம் அதை உண்மையான காங்கிரஸ் ஆக்கி விடலாம், ராகுல் காந்தியை போக்கடித்து விடலாம் என்று சொன்னார். அதனுடைய விளைவாக ராகுல் காந்தி பயந்து அந்த பக்கமே இருந்தார். இந்த ஆத்திரம் தாங்க முடியாமல் விஜய் வேறு வெற்றி பெற்று விட்டார்கள், அத்து கொண்டு வந்து விட்டார்கள். இந்த செல்வ பெருந்தொகை இருக்கிறாரே, செல்வ பெருந்தொகை, அவரும் இந்த பானா சிதம்பரம் தான் இந்த காங்கிரஸை அழித்தவர்கள். இவர்கள் 2 பேரும் இன்னும் அழிப்பார்கள். காங்கிரஸ் சைஃபர் ஆகி அப்படி ஒரு கட்சி இல்லாமல் போய்விட்டது என்ற பிறகுதான் அவர்கள் ஓய்வார்கள் 2 பேரும். சரி, ஓகே. இப்போ திருச்சியில் வந்து இடைத்தேர்தல் வரப்போகுது சார். இந்த இடைத்தேர்தலில் வந்து அவங்க கட்சி ஆளுங்களை நிறுத்துவாங்க அப்படின்ற எதிர்பார்த்துற சமயத்தில் இப்போ வந்து நடிகர் ராகவா லாரன்ஸ் அவரை வந்து நிறுத்துறதா வந்து சொல்லியிருக்காங்க. அவருமே இன்னைக்கு வந்து லைவ் வந்து பேசினார், நான் கட்சியில் வரேன், மக்கள் உங்களுடைய கருத்து சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி லைவில் பேசியிருக்காரு சார். எனக்கு தெரியாது. அதாவது நான் சொல்கிறேன், ராகவா லாரன்ஸாவது ஒரு 4 பேருக்கு நல்லது செஞ்சுருப்பார். ஒன்றுக்கும் லாயக்கு இல்லாதவன். இந்த பாருங்கள், அந்த வைகுண்டத்தில் ஒரு எம்எல்ஏ, தாவேக்கா கட்சியை சேர்ந்தவ அந்த பொண்ணு, ரசிகை, விஜயினுடைய ரசிகை. அவளை பிடிச்சி கெடுக்கிறதுக்கு இவங்க 4 பேர் கிளம்பிட்டாங்க. அவள் குழந்தை பொய்யோ முறையோ ஒன்று கத்துனா, இந்த எம்எல்ஏ போய் இப்போ என்ன பண்ணிவிட்டாங்கன்னு எதுக்கு இந்த கத்துற அப்படின்னு சொல்லி அவளை சமாதானம் பேசுகிறேன். இது பூரா வீடியோவில் வருது. இந்த எம்எல்ஏ கூப்பிட்டு போடா நாயை வழியை, என்னுடைய ரசிகைக்கே இந்த கட்சியில் பாதுகாப்பு இல்லைன்னா வேறு யாருக்குடா பாதுகாப்பு இருக்குன்னு இந்த சிங்கப்பன் படம் அங்கே பாயலையே, முதல் வழக்கு வந்துருச்சே. ஒன்றும் சிங்கப்பன் படம் பேசாமல் இருக்கு. எனக்கு என்னமோ சிங்கப்பன் படைக்கு என்ன தோணுதுன்னா, ராத்திரியில் அந்த பொண்ணுங்க போகிற போது அவங்களுக்கு ஒரு சிங்க ஆண் படையை சேர்த்து அனுப்பலைன்னா அவளுக்கு ஏதாவது நடந்துருவோம்னு எனக்கு கவலையாக இருக்குது. இந்த சிங்கப்பெண் படை வந்து இதுக்கு முன்னாடி அம்மா ஆட்சியில் அம்மா ஒரு இதுவாக இருந்துச்சு, அதுக்கப்புறம் பிங்க் வாகனம் அப்படி சொல்லிட்டு திமுக வச்சுருந்தாங்க. இப்போ இவருடைய ஆட்சியில் வந்து சிங்கப்பெண் படை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேர் தான் மாறுது. சரி, பேர் தான் மாறும். அந்த சிங்கப்பெண் படையை விட்டு அந்த எம்எல்ஏ கைது செய்ய சொல்லலாம்ல, ஸ்ரீவைகுண்ட எம்எல்ஏ. அந்த கெடுக்க போனவங்களை கைது செய்ய சொல்லலாம்ல. உன் கட்சி பெண்ணுக்கே உங்கள் ஆட்சியில் பாதுகாப்பு இல்லையே, யாருக்கு பாதுகாப்பு இருக்க போகுது நான் கேட்குறேன். இதுதான் அவங்களுடைய நிலைமை, ஆட்சியினுடைய நிலைமை, கட்சியினுடைய நிலைமை. ஆனால் என்னென்னா, திரும்ப அந்த ஓநாய்களிடம் ஆட்சி போய்விடுமோ என்கின்ற அச்சம் நமக்கு ஏற்படுவதனால் இந்த முட்டாள்களை சகித்து கொள்ள வேண்டியிருக்கிறது.